ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் பொட்டிக். நாம் இப்போ தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 2வது நாள் டிசைனு. இது வந்து நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன், இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கா, அதை நான் வீடியோ நாளைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய வீடியோ தான் இது. சாரீ வந்து ஒரு ரெட் கலர் சாரீ, ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட் கலர் ரெட் கலர் சாரீ தான் இது. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருப்பாங்க அவங்க, அதனால் வந்து அவங்களுக்கு நான் துணி வந்து சில்க் காட்டனில் 1/2 மீட்டர் கிழிச்சிட்டு வந்து தான் அந்த டிசைன் பண்ணியிருந்தேன். டிசைன் நெக்குக்குமே டிசைனு ப்ளஸ் வந்து ஸ்லீவுக்குமே வந்து பஃப் கை ரெடி பண்ணணும். அதனால் வந்து 1/2 மீட்டர் தான் சரியாகும் அப்படின்றதுனால 1/2 மீட்டர் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து 1.25 இன்ச்சு அளவுக்கு 2லேருந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா. அது வந்து நம்ம வந்து 2த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எட்ஜில் வந்து ஒரு தையல் அதாவது போட்டு எடுத்துகிட்டு அடித்து திருப்பி எடுத்துக்க போகிறோம். இது வந்து பைப்பிங் மாரி வந்து தச்சு எடுத்து திருப்பி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இவன் ஒரு 1.25 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு அளவுக்குள்ளே வந்து நம்ம அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன்ஸுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் வந்து தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைன் ப்ளவுஸ்க்கு நம்ம பேக் நெக்குக்கு என்னென்னலாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அந்த டிசைன் ப்ளவுஸை முடித்து எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் அப்போ தான் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னும்போது ரொம்ப டைம் ரொம்ப எக்ஸஸ் ஆகும். அதனால தான் நமக்கு வந்து அந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு ஆர்வமே நமக்கு போகாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்தமாதிரி டிசைன் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ்கிட்ட போகும்போது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து பேக் வந்து அடித்து திருப்பி பீஸ் வச்சு தைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இல்லைனா அதுவுமே கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படின்றதுனால பேக் எப்பயுமே நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அடித்து திருப்பி தைச்சிட்டு இடுப்பில் வந்து பெல்ட்டில் வந்து நம்ம வந்து அதை பீஸ் வச்சு தைச்சி எடுத்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறாங்கன்றதுனால இடுப்பு வந்து ஏற செய்யும். அதனால் அந்த மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் தைச்சி எடுத்துகிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நாட் மாரி திருப்பினதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம வந்து சம்சா மாடலில் தைச்சி எடுத்தோம் பார்த்திங்களா, அதை 2ஆக ஃபோல்டிங் பண்ணி சின்னதாக பூ மாதிரி வரும் பாருங்க, அந்த டிசைன் தான் இது. அதுக்குமே வந்து நம்ம அழகாக கட் பண்ணி ஒரே லெவலாக வர மாதிரி. நான் ஏன் இது போல் வந்து 2 டைம்ஸாக செய்கிறேன், ஒரே டைம்ஸில் நம்மளால் செய்ய முடியும். அது வந்து கொஞ்சம் நாளடைவாக ஆக ஆக அப்படியே நம்ம மடிக்கிறோம் பார்த்திங்களா, அதில் வந்து அந்த செகண்டாக நம்ம மடிக்கிறோம் பாருங்கள், அதுலேருந்து பிரிஞ்சு வந்துடுது. நான் வந்து இது போல் 2 வாட்டி தைச்சிட்டு செய்யும்போது அது வந்து பிரிஞ்சு வரமாட்டுது. அதனால தான் எனக்கு வந்து இன்னும் கிளாத் இல்லை. கிளாத் இருந்திருந்ததுன்னா கிராஸ் பீஸ் எடுத்து 2த்துக்கும் சென்டரில் வச்சு தைச்சிட்டு அது மேலே வச்சு தான் நான் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் 40 அளவுக்கு 41 இவங்க பாடி சுற்றளவு. அப்போது வந்து துணி வந்து ரொம்பவும் அதிகமாக வந்து எனக்கு போயிடுச்சு. அதனால தான் வந்து எனக்கு பத்தலை, 1/2 மீட்டரே பத்தலை எனக்கு உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம 1/4 மீட்ரு கேட்டாலே கொடுப்பாங்க. இப்போலாம் 1/4 மீட்ரு தரமாட்டுறாங்க. 1/2 மீட்ரு தான் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து வாங்குகிற மாதிரி இருக்குது. சில்க் காட்டன் ரேட்டு வேறு எக்ஸஸாக வேறு ஆகிடுச்சு. அதனாலே வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கெலாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் சேரீலே வந்து நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறது. கிடைக்காத இதுக்கு மட்டும்தான் நம்ம பத்தாது அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து தனியாக வந்து வெளில வாங்கிக்கிறது. அதே வந்து ஒரு சில கலர்ஸ்லாம் வந்து சில்க் காட்டன்லேயும் கிடைக்க மாட்டுது. அதனால் என்ன பண்ணிவிடுவேன்னா சேரீலேருந்தே கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுட்டு உள்ளே வந்து லைனிங் வச்சு கூட அவங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துட்றது. ஏன்னா லைனிங் வந்து கிடைக்கிது, சில்க் காட்டனில் கிடைக்க மாட்டுது. அதனால தான் இப்போ பாருங்கள், நம்ம வந்து அதை வச்சு தைச்சிட்டு இப்போ நம்ம இன்னொரு பீஸ் தைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பூ மாதிரி, அதை வந்து நம்ம அப்படியே நெருங்க வச்சு அப்படியே அழகாக தைச்சிட்டு வந்துடலாம். தைச்சிட்டு வந்துட்டு இதை நம்ம வந்து நீங்கள் ஒட்டெல்லாம் கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது மேலே நீங்கள் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. லேஸ் வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த தோரண மாடல் நமக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம வாசலில் தோரணை கட்டுவோம் பார்த்திங்களா, ஒன் சைடு மட்டும்தான் இருக்கும், ஒன் சைடு வந்து அப்படியே ப்ளைனாக இருக்கும். அந்த மாதிரி மாடல் லேஸ் வாங்கினீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு இதெல்லாம் வந்து ஷேப் வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும். 2 பக்கமும் ஒரே மாதிரியே வரும் பார்த்திங்களா, அது மாதிரி வாங்காதீங்க. லேஸில் மட்டும் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி லேஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் வந்து டிசைன் ப்ளவுஸ்க்கெலாம் வந்து ரொம்பவும் அழகாக வரும், ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். அந்த
அந்த ரவுண்டு வளவுலாம் வந்து நல்லா பெண்டு வந்து வளைஞ்சு கொடுக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம். தச்சு எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி லேஸ் வச்சுருந்தேன் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து 2 பீஸுமே வச்சு உள்ளே நம்ம கவர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு அளவு உள்ள லேஸ் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். அப்போது இது போல் நீங்கள் இந்த டிசைன் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லேஸ் வைக்கிறீங்க அப்படின்னும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, லேஸ் வச்சு தைக்கும்போது தையல் வந்து 2ல் வச்சுக்கோங்க, சின்ன தையலாக வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா தான் வந்து நம்ம ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது நம்மளுடைய ஃபிட்டிங்கில் வந்து நமக்கு கொஞ்சம் வெகுவாக இருக்கும்போது அது வந்து அந்த டிசைன்ஸ் வந்து பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம செய்யும்போதே அந்த வேலையை வந்து சின்ன சின்ன வேலையை தான் வந்து நம்ம அதை சரி பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு வந்து இன்னும் லைஃப் வரும். ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 400 ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது, 800 900 அளவு கூட இருக்குது என்கிட்ட. ஆனால் வந்து இது இவ்வளோ ரேட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அது அவங்களுக்கு லைஃப் வந்தால் தானே அவங்களுக்குமே வந்து மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். லைஃப் வரலன்னும் போது நம்மளை தான் அவங்களும் திட்ட செய்வாங்க இல்லையா? அதனால் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளே வந்து நம்ம பின்னு ஊக்கு, அந்த ஊக்கில் வந்து நாட்டு கயிறை குத்தி எடுத்துகிட்டு அந்த கேப்பில் விட்டு விட்டு நான் மாட்டுட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த டிசைன் வந்து ஏற்கனவே வந்து நம்ம கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த ப்ளவுஸை வந்து எனக்கு அவங்க ப்ளவுஸை ஃபோட்டோ எடுத்து அமுச்சு நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் தைச்சி கொடுத்துருக்குறீங்க, அவங்க தான் வந்து அவங்களத நான் பார்த்துட்டு எனக்கு அதே டிசைனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமுச்சிருந்தாங்க. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் யாருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கையில் உள்ளது, அவங்க நெக்கில் உள்ள டிசைன் எல்லாமே வந்து இவங்களுக்குமே நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த நெக்கு வந்து நல்லா செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்களாம். அப்போ தான் அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கு. அவங்களுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பார்க்குறவங்களும் சொல்லணும் இல்லையா, அதுதானே ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மறுபடியும் சொல்லியிருந்தாங்க, எனக்கும் பிடிச்சிருக்கு சிஸ்டர், இருந்தாலும் வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போகும்போது எல்லாருமே பார்க்குறவங்களாம் சூப்பராக இருந்தது, எங்கே தைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. என்னென்னா ஒரு டிசைன் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிசைன் நமக்கு வந்து இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ்க்கு எடுக்குமா அப்படின்றத பார்க்கணும். அவங்க இந்த டிசைனை சூஸ் பண்ணி சொல்லியிருந்தாலுமே இது வந்து இந்த டிசைன் வந்து இந்த சாரியோட கலருக்கும் ப்ளவுஸ் கலருக்கும் எடுப்பாக இருந்துச்சு. அதனால தான் ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நமக்கு இந்தமாரி நாட்டு மாரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து அந்த நாட்கயிறை வந்து எட்ஜில் வச்சு தைச்சிட்டு அப்படியே ஃபினிஷிங் பண்ணியும் விட்டுடலாம். நான் வந்து இது போல் தான் வந்து தைச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சு செமையாக. ஒரு சுருக்கு மாரி போட்டுட்டு அப்படியே நான் வந்து அதை பிரிஞ்சு வராமல் இருக்கிறது மிஷினில் வச்சு ஒரு தையல் போட்டு வச்சுட்டேன். அப்போ வந்து எப்பயுமே வந்து பிரிஞ்சு வராது. அதனால தான் ஃபினிஷிங்லாம் சூப்பராக வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எப்பயுமே ஃபினிஷிங்காக தான் ஸ்டிச் பண்ணுவோம். எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான் தைக்கும்போது ஃபினிஷிங்காக நம்ம ஸ்டிச் பண்ண பழகிக்குவாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அதிக ஆர்டர் வரும்போது நமக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம அந்த பூ மாதிரி தைச்சோம் பார்த்திங்களா, அதில் வந்து பீடு வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடியுது. இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது போல் டிசைனுமே வந்து நான் தைச்சி உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணி விடுவேன். உங்களுக்கு யாருக்குன்னா வந்து டிசைன் ப்ளவுஸு இல்லை வந்து நார்மல் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய அட்ரஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். நீங்கள் எனக்கு கொரியர் பண்ணால் கூட உங்களுக்கு நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இந்த டிசைன் ப்ளவுஸ்க்கு நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்றதுமே உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் தினம் தினம் உங்களுக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வந்து கண்டினியூஸாக வர செய்யும். நீங்களுமே வந்து பிகினராக இருக்கிறீங்க, இல்லை வந்து நான் நல்லாவே ஸ்டிச் பண்ணுவேன், டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்றவங்களா இருந்தால் சரி தான், ரொம்பவும் ஈஸியாக வந்து நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பழகிக்கலாம். இப்போ பாருங்கள், முடிச்சிட்டோம் ப்ளவுஸை. இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன். இதுதான் சாரீ. இந்த சாரீலேருந்து இந்த ப்ளவுஸ் வந்து இது ப்ளவுஸ்க்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வாங்கினது தான் இந்த துணி வந்து நம்ம வாங்கி இந்த டிசைன் பண்ணியிருந்தோம். பஃப் கை நீட்டு ஸ்லீவ் வச்சு பஃப் கை வச்சு ரெடி பண்ணியிருந்தோம். நான் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.